ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தே எத்தே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது முடக்காத்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முடக்காத்தானே ஆயிடுது. அது என்ன செய்ய போகிறீங்க? இது குறுக்கு வலிக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கடுகு போட்டு வதக்கி சாப்பிடணும். நல்லா இருக்கும். குறுக்கு வலிக்கு கால் வலிக்கு. இப்போ நீங்கள் அதை தான் சாப்பிட போகிறீங்களா? ஆமாம், அதையும் கால் வலிக்கு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு கால் வலிக்கா? ஆமாம், மூட்டு வலிக்கு. சரி, இது எங்கே பிடுங்குனீங்க? இது காட்டில். இந்த காட்டில்? காட்டில் எங்கே? காட்டில் முளைச்சிருக்கும். வீட்டுக்கு பின்னாடி முளைச்சிருக்கும். அதை பறித்து நல்லா அரைச்சி அலசி ஆயிடணும். சரி, இது வேற என்னதுக்கெல்லாம் கேட்கும்? கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, குறுக்கு வலிக்கு, இது எல்லாத்துக்கும் இது நல்லது. நல்லா வெளியே நல்லா வளம் நல்லா போகும். நல்லா வெளியே போகும். ஓ, அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை. மலச்சிக்கல் நல்லா போகும். இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, அப்புறம் அப்படித்தேன். சரி, இதை வச்சு வேற ஏதாவது பண்ணலாமா? தோசை சுடலாம். முடக்கத்தான் தோசை. அது எப்படி சுடுறது? கேப்ப மாவு. கேப்ப மாவுலேயும் சுடலாம், அரிசி மாவுலேயும் சுடலாம். இது என்ன பண்ணி எப்படி தோசை சுடுவீங்க? ஆட்டி மிக்சியில் இதை ஆட்டி மிக்சியில் அடித்து சீரகம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா மிளகாத்தை அரைச்சி சாப்பிட்டா குறுக்கு வலிக்கு கேட்கும். அப்படியா? சரி, இதுக்கு இதை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமா? இதுதான் எது எல்லா மருந்துக்கும் இது தேவைப்படும். அப்படியா? இதை சமைச்சு தான் சாப்பிட முடியுமா? வேற ஒன்றும் பண்ண முடியாதா? சமைச்சு சாப்பிடலாம், தோசை ஊற்றி சாப்பிடலாம், வதக்கி சாப்பிடலாம், எல்லாம் கேட்கும். சரி, இது கசக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? கசப்பு ரொம்ப கொஞ்சம் கசக்குச்சுன்னா முட்டையை போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டு. எப்படி கீரை கூட ஊற்றி சாப்பிடணுமா? கீரை வேகும். அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா வேகும். இதுவும் போட்டுருணும். ஓ, இதான் முடக்கத்தானே. எல்லோரும் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.